வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். சிந்து பாத்தி மயானத்தில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த மனித புதைக்குழியின் அளவு நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி புதியதொரு இடத்தில் நேற்று பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதற்கு முன்னர் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற பகுதிக்கு மேலதிகமாக பெரிதொரு இடமும் மனித புதைக்குழியாக இருக்கலாம் என்று துறைசார் பேராசிரியர் ராஜ் சோமதேவா நீதிமன்றத்தின் கவனத்துக்கு ஏற்கனவே கொண்டு சென்றிருந்தார். அவரால் அடையாளப்படுத்தப்பட்ட இடத்தில் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கு நீதிமன்றமும் அனுமதி வழங்கியிருந்தது. இவ்வாறான நிலையிலேயே நேற்றைய தினம் புதிய இடத்தில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த விடயம் மிகவும் எதிர்பார்ப்புக்குரியதாக மாறியுள்ளது. மேலும் நேற்றைய அகழ்வின் சிறுவரின் என்பு தொகுதி என சந்தேகிக்கப்படும் என்பு தொகுதி உட்பட 4 புதிய என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 7ஆம் நாள் நடவடிக்கைகள் நேற்றைய தினம் இடம்பெற்றன. நேற்றைய தினம் புதிதாக 4 சிதிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன்படி இதுவரை 38 என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 30 என்பு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. நீதிவான் ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவினர் சட்டத்தரணி பூரணி மரியநாயக்கம், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணிகளான ஆர் அனிதா மற்றும் வி.கே. நிரஞ்சன, சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினரும் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொன்னாலை கட்டுவனில் இருந்து சுன்னாகம் நோக்கி மோட்டார் சைக்கிளில் அதிவேகமாக பயணித்த 2 இளைஞர்கள் வேக கட்டுப்பாட்டை இழந்து மின்சார கம்பத்துடன் மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். நேற்று மாலை 6:30 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. 19 வயதுடைய தூத்திசாலன் மற்றும் 18 வயதுடைய பிரவீன் என்ற இளைஞர்களை இவ்வாறு உயிரிழந்தவர்களாவார். விபத்து தொடர்பில் சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அதிவேக மோட்டார் சைக்கிள் ஒன்றை நேற்று முன்தினம் கொள்வனவு செய்துவிட்டு அதில் நேற்று பயணித்த நிலையிலேயே இந்த கோர விபத்து சம்பவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா சமயபுர பகுதியில் குடும்ப தலைவர் ஒருவர் கிணற்றுக்குள் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பெண் ஒருவரையும் மற்றும் அவருடைய தாயாரையும் கத்தியால் குத்திவிட்டு கிணற்றுக்குள் குதித்த நிலையிலேயே அந்த நபர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்று போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த பெண்கள் இருவரும் வவுனியா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான பெண் அந்த குடும்ப தலைவருடன் கடந்த சில காலமாக ஒன்றாக வாழ்ந்து வந்தவர் என்று அந்த பகுதி மக்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அவர்கள் இருவரும் இதற்கு முன்னர் வெவ்வேறு திருமணங்களை முடித்திருந்தனர் என்றும் போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த குற்றச்செயல்கள் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கொக்குவில் பகுதியில் உயிருக்கு ஆபத்தாக மாறக்கூடிய வகையில் அமைந்துள்ள வேதி மின் விளக்கு கம்பம் தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்க மின்சார சபையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொக்குவில் மஞ்சவனபதி முருகன் ஆலயத்திற்கு முன்பான அமைந்துள்ள வீதி மின் விளக்கு கம்பத்தின் மிக அருகே உயர் மின்னழுத்த மின்வடம் செல்கின்றது. இந்த மின்வடம் பலமான காற்று காரணமாக தொய்வு நிலையில் காணப்படுவதால் அது குறைந்த மின் விளக்கு கம்பத்திற்கு மிக நெருக்கமாக செல்கின்றது. இந்த நிலைமை உயிருக்கு ஆபத்தானதாக உள்ளதுடன் ஏதேனும் நேரில் தொடுதலாகும் சூழ்நிலை உருவானால் மின்சாரம் தாக்கும் அபாயம் அதிகரிக்கலாம் என அப்பகுதியில் உள்ள கடை உரிமையாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட மின் விளக்கு கம்பத்தில் பழுதடைந்த மின் விளக்கை திருத்த முற்பட்ட நல்லூர் பிரதேச சபையின் ஊழியர் உயர் மின் அழுத்த மின் வடத்தில் இருந்து ஏற்பட்ட மின்சார தாக்குதலுக்கு இலக்காக்கியுள்ளார். பாதுகாப்பு உடைகள் அணிந்து பணியாற்றியதாலேயே அவர் உயிரிழப்பதில் இருந்து தப்பியுள்ளார். தற்பொழுது அவர் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதேவேளை சில மாதங்களுக்கு முன்னர் தட்டாதிரு சந்திக்கு அருகில் உள்ள வீதி மின் விளக்கு கம்பத்தில் படர்ந்திருந்த தாவர கொடியை மாடொன்று உணவாக எடுத்துக்கொள்ள முயன்ற போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவமும் இடம்பெற்றுள்ளது. எனவே இவ்வாறு உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள மின் விளக்கு கம்பம் தொடர்பில் மின்சார சபையினர் உடனடியாக கவனம் செலுத்தி
தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிப்பதற்கு இடைக்கால தடை கோரப்பட்ட நிலையில் அவ்வாறான உத்தரவுகளை மன்றம் மறுத்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தனது மருத்துவ அதிகார பதவியில் இருந்து விலகாமல் பொது தேர்தலில் போட்டியிட்டதால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து பதவி வகிப்பதற்கான தகுதியை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் கடந்த மாதம் 26ஆம் தேதி விசாரணைக்காக எடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அரசு மருத்துவ அதிகாரியாக பணியாற்றிக் கொண்டு பொது தேர்தலுக்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் என்ற விடயம் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு அர்ஜுனா எம்பியின் தரப்பு சமர்ப்பணங்களுக்காக நேற்று அழைக்கப்பட்ட போது அர்ஜுனாவின் தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி சேனானி தயாரத்ன எனது கட்சிக்காரர் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சம்பளமின்றி சேவையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார். ஆதலால் அவரை ஒரு அரசாங்க ஊழியராக கருத முடியாது என்று தனது வாதத்தை முன்வைத்திருந்தார். இதையடுத்து வழக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது. அத்துடன் வழக்கு முடியும் வரை நாடாளுமன்ற அமர்வுகளிலும் வாக்கெடுப்புகளிலும் பங்கெடுப்பதற்கு தடை விதிக்குமாறு மனுதாரர் கோரியிருந்த நிலையில் அந்த உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி தவித்த யாத்ரீகர்கள் 40 பேரை மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு வருகின்றது. கேதார்நாத் தாமில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்த போது பத்ரிநாத் நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் யாத்ரீகர்கள் 40 பேர் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு மீட்பு படையினர் விரைந்தனர். இதையடுத்து சிக்கி தவித்த பக்தர்கள் 40 பேரை மாநில பேரிடர் மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர். பல பகுதிகளில் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அக்ரகால், சம்பா, ஜாகிந்தர் மற்றும் துக்மந்தர் போன்ற பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் பல்வேறு இடங்களில் குடிநீர் குழாய் சேதமடைந்துள்ளது. இந்தோனேசியாவின் பாலி தீவுக்கு அருகே 65 பேரை ஏற்றி சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியதில் 4 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் 38 பேர் காணாமல் போயுள்ளதோடு 23 பேர் உயிர் பிழைத்துள்ளதாக இந்தோனேசிய நாட்டின் தேடல் மற்றும் மீட்பு நிறுவனம் என்று தெரிவித்துள்ளது. கிழக்கு ஜாவா மாகாணத்தின் பஞ்சுவாங்கி துறைமுகத்தில் இருந்து KMB துணு பிரதாமா ஜியா என்கின்ற இந்த படகு நேற்றிரவு பாலிக்கு புறப்பட்டு அரை மணி நேரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. பலத்த நீரோட்டங்கள் மற்றும் காற்றினால் மீட்பு பணி தடைபட்டிருந்ததால் காணாமல் போன 38 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. 17,000க்கும் மேற்பட்ட தீவுகளை கொண்ட தீவு கூட்டமான இந்தோனேசியாவில் படகு சேவை பொது போக்குவரத்தாக காணப்படுகின்றது. படகுகளில் போதுமான உயிர்காக்கும் உபகரணங்களின்மை, அதிக சுமைகளை ஏற்றுதல் ஆகியவற்றால் விபத்துகள் அடிக்கடி இடம்பெறுகின்றன. இதேவேளை கடந்த 2023ஆம் ஆண்டில் இந்தோனேசியாவின் சுலவேசி தீவுக்கு அருகே சிறிய படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 15 பேர் உயிரிழந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 77 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 49.2 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 244 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இலங்கை அணி சார்பில் சரிதா செலங்கு 106 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இந்த நிலையில் 245 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி 35.5 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 167 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று படுதோல்வியை தழுவியது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.